welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம எரர் ஸ்பாட்டிங் பார்த்துட்ருக்கோம். ஒரு பேராகிராஃப் எடுத்து அதில் என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்குது, ஏன் அதெல்லாம் தப்பு, அது கரெக்டாக எப்படி சொல்கிறது அப்படின்றதான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துட்ருக்கோம். இந்த சீரீஸில் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐகார்ட்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். Now let's get started with today's lesson. இன்னைக்கான பேராகிராஃப் இது தான். ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணலாம். Last night, my friend and me had a small argument. We was argued for the first time yesterday. I really felt badly. I think I should have called her after our argument itself. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஸ்மால் ஆர்கியூமெண்ட், ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு. நேற்று தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கியூ பண்ணோம். எனக்கு ரொம்ப சோகமாக இருந்துச்சு. நம்ம ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறமே நான் அவளுக்கு கால் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றது இருக்குது. இதை பாஸ் பண்ணி நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். And on the paragraph for the continuation, I like her very much because she has helped me a lot. I was studied in Tamil medium. She only helps me with my presentation and meetings. I should not be let this happen. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவள் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. நான் தமிழ் மீடியமில் படித்தேன், அவள் தான் என்னுடைய ப்ரெசன்டேஷன்லேயோ மீட்டிங்லேயோ எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. நான் இதை நடக்க விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு பாஸ் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரைட், இப்போ இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பேராகிராஃப் இல்லையா? இதில் என்ன மிஸ்டேக் இருந்ததுன்னு பார்ப்போம். லாஸ்ட் நைட் மை ஃப்ரெண்ட் அண்ட் மீன் இருந்தது இல்லையா? ஸோ அப்படி சொல்ல முடியாது. மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஹேட் அ ஸ்மால் ஆர்கியூமெண்ட். ஏன் அப்படின்னா, இங்கே ஆர்கியூமெண்ட் இருந்தது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் தான் இந்த சென்டென்ஸுடைய சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பிளேஸில் நம்ம ஐன்ற ப்ரனவுன் தான் யூஸ் பண்ணோம், மீன்ற ப்ரனவுனை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்தது we was argued for the first time yesterdayன்னு இருந்துச்சு. ஸோ was arguedன்னு சொல்ல முடியாது, அது passive voice structure. was plus v3ன்னு வந்திருக்கா, passive voice structure. argueோட v2 and v3 ஃபார்ம் வந்து argued தான், கரெக்டாக? ஸோ இங்கே நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் we arguedன்னு சொன்னாவே போதும். ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்கிறீங்க அப்படின்னா we were arguingன்னு சொல்லணும். விக்கு கரெக்டான பி ஃபார்ம் வந்து were. We were arguing for the first time yesterday அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, அடுத்தது I felt really badly அப்படின்னு இருந்தது. ஸோ பேட்லின்னு நம்ம சொல்ல முடியாது, I felt really badன்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ ஃபெல்ட்ன்றது இந்த சென்டென்ஸில் இருக்கிற லிங்கிங் வேர்ப், பி வேர்ப் மாதிரி. ஓகே, ஸோ அதை ஃபாலோ பண்ணி வரும்போது நம்ம adverb badly யூஸ் பண்ணக்கூடாது, adjective bad தான் சொல்லணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது I think I should have called her after our argument itself. ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த itselfன்ற ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் தான் இங்கே மிஸ்டேக். நம்ம இங்கே என்ன சொல்ல வரோன்னா, எங்கள் ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறமே நான் அவளுக்கு கால் பண்ணியிருக்கணும், அந்த எம்ஃபசிஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அந்த ஆர்கியூமெண்ட் முடிஞ்ச உடனேவே நான் அவளுக்கு கால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய நம்ம வந்து இந்த itself, yesterday itself, tomorrow itself இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அங்கே அந்த மாதிரி ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் itself யூஸ் பண்ணக்கூடாது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, I should have called her right after ஒரு ஆர்கியூமெண்ட். ரைட்டுன்ற வேர்டு போட்டு நீங்கள் அந்த எம்ஃபசிஸை கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படியேவும் நீங்கள் அந்த வேர்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் எம்ஃபசிஸ் கொடுக்கலாம். I should have called her after our argument அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த எம்ஃபசிஸை கொடுக்கும். இல்லைனா ரைட் ஆஃப்டர் ஒரு ஆர்கியூமெண்ட், அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறமே நான் வந்து கால் பண்ணியிருக்கணும். ஆனால் itself யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்து I like her very much because she has helped me a lot. அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. I was studied in Tamil medium. Was studied நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. I studied in Tamil medium is correct. Okay. She only helps me with my presentation and meetings. இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குது? இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம்? அவள் தான் எனக்கு ப்ரெசன்டேஷன் மீட்டிங்லலாம் ஹெல்ப் பண்ணுறா, கரெக்டாக? ஸோ நம்ம எப்படி சொல்லணும்னா, she is the one who helps me. அவள் தான் அப்படின்னு சொல்லும்போது she onlyன்றதை சொல்லக்கூடாது. she is the one who helps me with my presentation and meetings. And last sentence, I should not be let this happen. I should not let this happen சொல்லலாம். பட் இந்த கான்டெக்ஸ்டில் நான் இதை நடக்க விடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நடக்க விட்டுருக்கக்கூடாது, அந்த ஆர்கியூமெண்ட்டே நான் நடக்க விட்டுருக்கூடாது, நான் வந்து கன்வின்சிங்காக அவகிட்ட பேசியிருக்கணும், அந்த மாதிரி பாஸ்ட்டை சொல்கிறோம். அப்போது I should not have let this happen. have பக்கத்தில் v3 ஃபார்ம் போடணும், பட் letோட v3 ஃபார்ம் வந்து letே தான். ஸோ இட் ரிமைன்ஸ் த சேம். I should not have let this happen.
ஓகேங்களா? லெட் திஸ் ஹேப்பன் தான், ஹேப்பன்ஸ், ஹேப்பன்ட் கிடையாது. ஆல்ரைட், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இட் வாஸ் அ ஷார்ட் அண்ட் சிம்பிள் பேராகிராஃப்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, இதில் இருக்க மிஸ்டேக் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா அப்படின்றத ப்ளீஸ் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.